Tallyprimeல பேக்கப் ரீஸ்டோர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பேக்கப் எடுக்கிறது எதுக்காக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஹோல் இயரில் வந்து நம்ம கம்பெனியில் நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம Tallyprimeல என்டர் பண்ணியிருப்போம். ஒருவேளை உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிருக்கு, சிஸ்டம் கரெக்ட் ஆகிருக்கு, இல்லை வைரஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் சிஸ்டம் கரெக்ட் ஆனதுனால நம்மளோட டேட்டா வந்து எரேஸ் ஆகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பேக்கப் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பேக்கப் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த டேட்லேருந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த டேட் வரைக்குமான டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பேக்கப்பில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் ஆன டேட்லேருந்து நம்ம கொஞ்சம் டிரான்சாக்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் பேக்கப் எடுக்கிறாங்க. ஸோ பேக்கப் எடுத்து நம்ம ரிஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கப் எடுக்கிறது வந்து நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் போடுறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் கூட நம்ம பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கப் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Tallyprimeல இங்கே கெட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் இங்கே டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+Y. ஸோ நான் டேட்டா செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ரீஸ்டோர் ரெண்டு ஆப்ஷனும் இந்த டேட்டாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக்கப் எடுக்க போகிறோம். ஸோ நான் பேக்கப் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் கம்பெனிஸ் அப்படின்ற ஸ்க்ரீன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே வந்து பேக்கப் டெசிக்னேஷன் பாத் இங்கே வந்து நம்ம எந்த இடத்துல பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கான பாத்து தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பாத், செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இதை வந்து டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். நான் வந்து எதில் பேக்கப் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தெரிகிற மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இங்கே டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் டெசிக்னேஷன் பாத்தில் வந்து அதுக்கான பாத்தை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கம்பெனி நேமில் வந்து எந்த கம்பெனியை நம்ம பேக்கப் எடுக்க போகிறோம் அப்படின்ற கம்பெனி நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதாவது நம்ம சிஸ்டமில் எந்த கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்து ஆல் ஐட்டம்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எல்லா கம்பெனியோட டேட்டாவும் பேக்கப் எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா கம்பெனியோட டேட்டாவும் வேண்டாம், ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு கம்பெனியோட டேட்டா மட்டும் நீங்கள் பேக்கப் எடுத்தால் போதும் அப்படின்னா அந்த கம்பெனி நேமை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் Santal Computers Ltd அப்படின்ற கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமில் அந்த கம்பெனி நேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட டேட்டாவை மட்டும்தான் நீங்கள் பேக்கப் எடுக்கணும், மீதி எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்குறேன். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனி ஸ்க்ரீன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ நம்ம அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கப் எடுத்தாச்சு. நம்ம பேக்கப் எங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத் வந்து நம்ம டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பேக்கப் எடுத்தது. ஸோ இதுதான் வந்து நம்ம Tallyprimeல Santal Computers Ltd அப்படின்ற கம்பெனியோட பேக்கப் வந்து இதுதான். ஸோ இந்த பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி TBK900 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பர்ஸில் தான் வந்து உங்களுக்கு பேக்கப் காட்டும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் மறுபடியும் Tallyprime ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த Tallyprimeல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேக்கப் எடுத்தாச்சு. ஸோ பேக்கப் எடுத்த டேட்டாவை மறுபடியும் ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஒருவேளை சிஸ்டம் கரெக்ட் ஆகுறதுனால இல்லை சிஸ்டம் வைரஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால சிஸ்டமில் இருக்க டேட்டா வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பேக்கப் எடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ நான் டேட்டா செலக்ட் பண்ணுறேன். ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ரீஸ்டோர்க்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ரீஸ்டோர் டெசிக்னேஷன் பாத் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து நம்ம பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் தான் நம்மளோட டேட்டா வந்து இருக்குது. ஸோ நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இல்லை Santal Computers Ltd அப்படின்ற கம்பெனி நம்ம டெஸ்க்டாப்பில் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த கம்பெனி நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கம்பெனி நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி லிஸ்ட் ஆஃப் கம்பெனி ஸ்க்ரீன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து கர்சர் வந்துடும். ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் அக்செப்ட் கொடுக்குறேன். அக்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட டேட்டா வந்து அந்த டேலி ப்ரைமில் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ரீஸ்டோர் ஆகிடும்.